நம்ம இயேசுவை பத்தி சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம யாருக்கும் என்ன ரோகம் இல்ல, சத்தமா சொல்லுங்க. நம்ம யாருக்கும் என்ன ரோகம் இல்ல, குஷ்ட ரோகம் இல்ல. கர்த்தர் நம்ம எல்லாரும் என்ன வச்சிருக்கிறார், நல்ல ஆரோக்கியமா வச்சிருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. சில பலவீனங்கள் இருக்கலாம், ஸ்தோத்திரம். அதெல்லாம் கண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் கண்டு என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. ஒருத்தனுக்கு நிலைமைக்கு நேரா உணர்ந்தான். இரண்டாவது அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. இந்த நாள் என்ன நாள், நற்செய்தி அறிவிக்கிற நாள். அதே வசனத்துல பாருங்க, நாம் மௌனமா இருந்து அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப தீர்மானம் எடுத்த உடனே பேசுறதுக்கு சொல்றதுக்கு இவங்க ஆயத்தம் ஆயிட்டாங்க. அப்ப நம்ம எல்லா இடத்துல ஒரு நல்ல செய்தி உண்டு. நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்க யார் இல்லாம இருக்கிறாங்க, யார் இல்லாம இருக்கிறாங்க, இயேசு இல்லாம இருக்கிறான். சத்தமா சொல்லுங்க. யார் இல்லாம இருக்கிறாங்க, இயேசு இல்லாம இருக்கிறாங்க. அவங்க பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரே பதில் யார் மட்டும்தான், இயேசு மட்டும்தான். அதை சொல்றதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். நல்ல ஆமென் சொல்லுங்க. அதை சொல்றதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறார். அதை சொல்றதுக்கு தான் நம்மளை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். நீங்க